ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோ பதிவில் மொபைல் ரீசார்ஜ் எப்படி பண்ணுறது அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட போதுமான பேலன்ஸ் இருக்கணும். ஸோ எங்கே பேலன்ஸ் இருக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய அந்த டாப்அப் வேலட்னு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த டாப்அப் வேலட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நம்மக்கிட்ட பேலன்ஸ் இருக்கணும். இப்போ என்கிட்ட எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது? ஸோ இதில் ஒரு ரூ. 21.20 இருக்குது. ஸோ இது நீங்கள் டேஷ்போர்டில் ஃப்ரண்ட்லேயே பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாப்அப் ஃபண்டு ரூ. 21.20 இருக்குது. சரிங்களா? இந்த டாப்அப் ஃபண்டில் பணம் இருந்தால் தான், ஃபண்டு இருந்தால் தான் நீங்கள் ரீசார்ஜ் பண்ண முடியும். இன்கேஸ் இல்லை அப்படின்னா எமர்ஜென்சிக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேனேஜ் ஃபண்டு உள்ளே போயிட்டு நீங்கள் ஆட் ஃபண்டு ஆன்லைன் மூலமாக ஃபண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஜிபே மூலமாக நீங்கள் ஃபண்டு ஆட் பண்ண முடியும். பட் இதில் இப்போதைக்கு கம்மி 2% சர்வீஸ் சார்ஜஸ் பிடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஆட் ஃபண்டு நான் உள்ளே போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஷோ ஆகுது பார்த்தீங்களா. ஸோ 2% சர்வீஸ் சார்ஜஸ் பிடிக்கிறாங்க. நீங்கள் ₹100 அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பெனி ₹98 தான் ஆட் பண்ணும். உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு ₹10 ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ₹10 ஆட் பண்ணுறேன். ஸோ இது டாப் வேலெட்டு நம்ம சூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட் அமௌண்ட்டு, ரெண்டாவது சூஸ் வேலெட்டு, அதுக்கடுத்து பேமெண்ட் கேட்வே இருக்குது பார்த்தீங்களா. இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா ரோஜர் பே தான் நம்ம சூஸ் பண்ணணும். பேடிஎம், ஃபோன்பே இப்போதைக்கு ஒர்க் ஆகலை. ரோஜர் பே நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு பேமெண்ட் ரெக்வஸ்ட் உங்கள் ஜிபே நம்பருக்கு போய்டும். ஸோ போயிடுது பார்த்தீங்களா. ஸோ இங்கே மோர் ஆப்ஷன்ஸ் நம்ம கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஜிபே, ஃபோன்பே, சரிங்களா. இங்கே ஏதாவது டெக்னிக்கல் எரர் அப்படின்னா ஃபேஸிங் இஷ்யூஸ்னு காட்டிடும் உங்களுக்கு. பேடிஎம், இந்த மாதிரி நிறைய யூபிஐ ஆப் மூலமாக நீங்கள் ஃபண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ நம்ம ஜிபே போகிறோம் அப்படின்னா அந்த பேமெண்ட் ரெக்வஸ்ட் அங்கே போய்டும். ஓகேங்களா. இப்போ நான் ஒரு ₹10 ஆட் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஆட் ஆகிடுச்சு. ₹10 அகெயின் ஒரு ₹10. ஏற்கனவே ₹21 இருக்குது. பட் ₹10 ஆட் ஆகுது. இதில் 2% லெஸ் ஆகிடும். இல்லைங்களா. 2% லெஸ் ஆகி பேக் கொடுத்தோன்னா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் வந்துடுது. ஸோ ₹10 ஆட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. பட் நம்ம வேலெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் வந்துடும். ஆடட் டு வேலெட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லி வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மேனேஜ் வேலெட் அந்த ஆப்ஷன் உள்ளே போகிறீங்க. இந்த இடத்துல டாப்அப் வேலெட் லெட்ஜர் இருக்குது பார்த்தீங்கன்னா, லெட்ஜரில் போய் பார்த்துக்கலாம். அகெயின் பாருங்கள் எவ்வளோ ரூபீஸ் ஆட் ஆகிருக்கு. ₹90.80. அது 2% பிடிச்சிடுறாங்களே. 20 காசு லெஸ் ஆகிடுச்சுன்னா ஏற்கனவே ஒரு ₹21.20 இருக்குது பார்த்தீங்களா. டோட்டலாக ஒரு ₹31 இருக்குது என்னோடய டாப்அப் வேலெட்டில். இப்போ நான் மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ நான் ஃபஸ்ட்டு மொபைல் ரீசார்ஜ்க்கு நான் கேட்க போகிறேன்னா மேனேஜ் சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே போங்க. இங்கே போனீங்க அப்படின்னா டிஜிட்டல் சர்வீஸ் ரீசார்ஜ் டிடிஹெச்னு இருக்கும் பார்த்தீங்களா. அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மொபைல் ரீசார்ஜுக்குள்ளே அகெயின் உள்ளே போகிறீங்க அப்படின்னா ஸோ இங்கே ஃபஸ்ட்டு மொபைல் நம்பர் கேட்கும். உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. செலக்ட் ப்ரொவைடர்னு கேட்கும். ஸோ என்ன கம்பெனி அது கேட்கும். ஸோ அது நம்ம ஜியோனா ஜியோ கொடுத்தலாம், ஏர்டெல்னா ஏர்டெல் கொடுத்தோம். நம்ம நம்பர் ஜியோ கொடுத்துட்டோம். என்டர் அமௌண்ட். இப்போ நம்ம பேசிக்காக கொடுத்த உடனே கீழே பாருங்கள் எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு என்ன பேக்கேஜ் இருக்குது, என்ன ஆஃபர்ஸ் இருக்குது, எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டாக் டைம் அந்த டீட்டெயில் வருது. அதுக்கடுத்து டாப்அப்னு கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கடுத்து அதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு வரும். 3G 4G அதை கிளிக் பண்ணால் அதுக்கடுத்து என்னென்ன இருக்குது, டேட்டா பேக் இது மாதிரிலாம் வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரேட் கட்டு, 2G ரோமிங், ஸோ என்னெல்லாம் இருக்குது இந்த ஆப்ஷன்ஸ் இது எல்லாமே இதில் ஷோ ஆகிடும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ₹19 டேட்டா எக்ஸ்ட்ரா டேட்டா பேக் போட போகிறோம். ஸோ ₹19 காட்டுது பார்த்தீங்களா. அப்போ நம்ம இங்கே ₹19 பேக்கேஜில் முன்னாடி செக் பண்ணிக்கலாம். ₹19 கொடுத்துட்டு ரீசார்ஜ் நவ் கொடுங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் மேலே வந்துருச்சு பாருங்கள். ரீசார்ஜ் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சு. எனக்கு மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் மேலே வந்துருச்சு. ஸோ என்னோடய ரீசார்ஜ் பாருங்கள் பார்த்தீங்களா. ஸோ என்னோடய ரீசார்ஜ் பாருங்கள் வெற்றிகரமாக ரீசார்ஜ் செய்யப்பட்டது ₹19. சரிங்களா. டைமிங் மேலே பாருங்கள் 12:41 மேலே உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் 12:41. ஸோ அதே நேரத்தில் மெசேஜே வந்துருச்சு உங்களுக்கு. இப்போ நம்ம திரும்ப ஐடி உள்ளே போயிட்டு ஸோ ரீசார்ஜ் எங்கே ஆகிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அகெயின் அங்கே இதுக்குள்ளே போங்க. இந்த மேனேஜ் சர்வீஸ் உள்ளே போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் அண்ட் பில் பேமெண்ட் ஹிஸ்ட்ரி இருக்குது பாருங்கள். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போய்டுங்க.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்கள் ஐடி நம்பர், ஸோ என்ன பேர், மொபைல் நம்பர், சரிங்களா, ஜியோ, ஓகேங்களா, ஆப்ரேட்டர் ஜியோ, அதுக்கப்புறம் பார்த்தா ரீசார்ஜ் அமௌண்ட் எவ்வளோ, சக்ஸஸ், ரீசார்ஜ் ஸ்டேட்டஸ் சக்ஸஸ்னால் சக்ஸஸ் காட்டிவிடும் உங்களுக்கு. டேட்டை பாருங்கள், ஓகேங்களா. ஸோ 9, அதாவது 10/9 செப்டம்பர் மாதம் 10th பாருங்கள், கரெக்டாக 12:41, சரிங்களா, 12:41 மிட்நைட் 12:41க்கு நம்ம ரீசார்ஜ் சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். இதில் வேறு என்ன இருக்குது ரீசார்ஜ் பண்ண அப்படின்னா, இந்தியாவிலே ஃபஸ்ட் டைமாக ரீபர்ச்சேஸ் பிவி ரீசார்ஜுக்காக கொடுத்துருக்காங்க. இது செல்ஃப் பர்ச்சேஸ் பிவியில் உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். அது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்துட்டு அகெயின் நீங்கள் மேனேஜ் வேலெட்டில் போங்க. இங்கே ரீபர்ச்சேஸ் ஆர் இ வேலெட்னு இருக்கும் லெட்ஜரு. ஸோ அந்த லெட்ஜர் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செல்ஃப் ரீசார்ஜ் கமிஷன் பாருங்கள், டேட் எல்லாமே பக்கம். அங்கே என்ன இப்போ பாருங்கள், 9வது மாதம் 10ஆம் தேதி 12:41 ரீசார்ஜ் பண்ணிங்க. செல்ஃப் ரீசார்ஜ் கமிஷன் ஃப்ரம் உங்கள் ஐடி நம்பர், ஓகேவா, காட்டிடும். ஸோ எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 காசு வந்து ஆட் ஆகிருக்கு. ஏன்னா நீங்கள் 98 ருபீஸ்க்கு வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு கம்பெனி எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்கன்னா 10 காசு 10 பைசா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 36 காசு ரீபர்ச்சேஸ் பிவி இன்கம்னு இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு ரீபர்ச்சேஸ் பிவியும் கம்பெனி வந்து ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ஒன் சைடு வந்து ரீபர்ச்சேஸ் பிவியும் ப்ளஸ் வந்து கம்பெனி உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ எல்லாமே டேஷ்போர்ட்லேயே உங்களுக்கு ஷோ ஆகிடும் உங்களுக்கு. ஸோ டுடே ரீபர்ச்சேஸ் பிவி, ஸோ எல்லாமே A to Z உங்களுக்கு வந்து கம்பெனி வந்து எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. செல்ஃப் பர்ச்சேஸ் உங்களுக்கு காட்டிடும். ஸோ மந்த்லி செல்ஃப் பர்ச்சேஸ் பிவி வந்து 1.9 பிவி பண்ணியிருக்கேன். டோட்டல் செல் பிவியும் 1.9 நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது எல்லாமே ரீபர்ச்சேஸ்க்கு வந்து டவுன்லைன் ரீசார்ஜ் கமிஷன் கம்பெனி கொடுத்துருக்காங்க. செல் பிவி ஆட் ஆகிடும். ஸோ நீங்கள் இதை பார்த்து அதே மாதிரி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ.